போர் குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள், ஜெய்சங்கரிடம் கோரிக்கை. நெருக்கடியாக மாறும் அரச வருமானம், திரைசேரி உண்டியல்கள் ஏலம் விடப்படும் அபாயம். மற்றும் ஒரு கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் புதிய தலைவர் விளக்கம். எமது கட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி, அனுர தரப்பு குற்றச்சாட்டு. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் 4ஆம் தேதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையிலேயே ராமதாஸ் தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ள போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியை சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கோரியுள்ளார். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திலிருந்து எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமையால் அரச வருமானம் நெருக்கடியால் மாறும் அபாயம் காணப்படுவதாக நிதி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இலங்கை சுங்க மற்றும் மதுவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய மொத்த வருமான இலக்கு 4127 பில்லியன் ரூபாவாகும். அந்த தொகையிலிருந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய வருவாய் இலக்கு 2024 பில்லியன் ரூபாவாகும். இதன்படி இவ்வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையான 9 மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய இலக்கு வருமானம் 1518 பில்லியன் ரூபாவாகும். எனினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அரசாங்கத்தின் நிதி திணைக்களங்களுக்கு வழங்கிய ஆவணங்களில் முதல் 9 மாதங்களுக்கு 1498 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த 9 மாதங்களில் திணைக்களம் 1423 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் ஈட்டியுள்ளது. 75 பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023-2024 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வரி செலுத்தும் காலம் நேற்று முன்தினம் 30ஆம் தேதி முடிவடைந்துள்ளது. குறித்த ஆண்டில் ஈட்டப்பட்ட வரி வருமானம் தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகவிடம் வினவிய போது பெறப்பட்ட மொத்த வரி தொகை இன்று 2 பிற்பகல் 3 மணியளவில் அறிவிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன் போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதன்படி நேற்று 1 நள்ளிரவு முதல் இந்த கட்டணங்கள் 4 வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணங்கள் குறைக்கப்படும் என அறிவிக்கும் நிலையில் தாம் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார். அதற்கான சட்டப்பூர்வ உரிமை மேல் மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணத்தையும் 4 வீதத்தால் குறைக்க முடியும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 28 ரூபாவாக உள்ள குறைந்தபட்ச பேருந்து கட்டணத்தை 25 ரூபாவாக குறைக்க முடியும் என அதன் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்ட நிலையில் நாட்டில் பல்வேறு விலை குறைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலைகளின் மாற்றம் மேற்கொள்ளப்படாது என புதிதாக நியமிக்கப்பட்ட லிட்ரோ கேஸ் நிறுவன தலைவர் சன்ன குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று 1/10/2024 கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 3790 ரூபாவிலிருந்து 3690 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 1522 ரூபாவில் இருந்து 1482 ரூபாவாகவும்
2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரானது 712 694 ரூபாவாகும் விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டது. லிட்டோ எரிவாயு நிறுவனம் மற்றும் லிட்டோ எரிவாயு டெர்மினல் லங்கா நிறுவனத்தின் தலைவராக சன்ன குணவர்த்தன நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டார். புதிய ஜனாதிபதியின் நியமனத்தை கருத்தில் கொண்டு லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் மொதித பீரிஸ் தனது பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து புதிய தலைவராக சன்ன குணவர்த்தன நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எமது கட்சிக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த சிலர் முயற்சி மேற்கொள்கின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் உப்பாலி சமரசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். வவுனியாவில் இன்று 1/10/2024 இடம்பெற்ற காணாமல் ஆக்கப்பட்டோரின் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சர்ச்சை நிலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இன்று காலை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது சிலர் இடையூறு ஏற்படுத்தியதோடு தாம் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் என பொய்யாக கூறி எமது கட்சிக்கு உள்ள நல்ல பெயரை களங்கப்படுத்தும் அபகீர்த்தியை ஏற்படுத்தும் நோக்கோடும் செயற்பட்டிருந்தனர். தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஏற்படுகின்ற ஆதரவையும் நல்ல எண்ணத்தினையும் பொறுத்து கொள்ள முடியாத சிலர் இவ்வாறான செயலில் ஈடுபட்டமை எண்ணி மன வருத்தம் அடைகின்றோம்.